நாங்கள் உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டோரி கிருஷ்ணாவோட லைஃப்ல இருந்து சொல்ல போறோம். சரியா? உங்களுக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும்ல அதிதி? கேட்கலாமா? கிருஷ்ணன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஊர்ல ஜாலியா விளையாடிட்டு இருந்தார் ஒரு நாள். அப்ப ஒரு பாட்டி அந்த வழியா பழம் விற்க வந்தாங்க. கொய்யாப்பழம், ஸ்வீட்டான கொய்யாப்பழம், பழம் வாங்கலையோ கொய்யாப்பழம் அப்படின்லாம் சொல்லி வித்துட்டு வந்தாங்க. கிருஷ்ணருக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முந்தி காலத்துல யாரும் காசு பணம் எல்லாம் கொடுத்து பொருள் வாங்க மாட்டாங்க. என்ன பொருள் வாங்குறோமோ அதுக்கு பதிலா வேற பொருள் கொடுப்பாங்க. இதுக்கு பேரு பண்டம் மாற்று முறை. சரியா? அப்ப கிருஷ்ணன் நினைச்சார், அடடா இந்த பழம்லாம் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, இதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தார். அவங்க வீட்டுல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க தானிய குவியல்கள்லாம் இருந்தது. உடனே குடுகுடுன்னு ஓடி போய் தானியங்கள் எல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டு சின்ன கையில கிடுகிடுன்னு ஓடி வந்தார். ஆனா அவரோட கை இடுக்குல இருந்து தானியங்கள்லாம் எடுத்துட்டு ஓடி, குட்டி குழந்தை இல்லையா, ஓடி வர வர அப்படியே தானியங்கள்லாம் சிந்தி பாதி அளவு தான் இருந்துச்சு. ரொம்ப ஆர்வத்தோட அந்த பழக்கார மாட்டை வந்து, அம்மா இந்த தானியத்துக்கு எனக்கு பழம் தரீங்களா அப்படின்னு கேட்டார். அங்க பார்த்தா பாதி தான் இருக்கு. அச்சோ, பாதி தான் இருக்கு, நான் நிறைய தான் எடுத்துட்டு வந்தேன், நிறைய சிந்திருச்சு, இதுல என்ன இருக்கோ அதுக்கான பழம் மட்டும் தரீங்களா அப்படின்னு கேட்டார். யாரு கேட்டாங்க? கிருஷ்ணர். யாருக்கிட்ட கேட்டாங்க? பழக்காரம்மாட்ட கேட்டாங்க. அந்த பழக்காரம்மா கிருஷ்ணரோட ஃபேஸை பார்த்து அப்படி ஒரு குதூகலமான, ஹாப்பியான, ரொம்ப ஜாலியா இருக்கிற, ரொம்ப சிம்பிளா இருக்கிற அந்த குழந்தையோட கள்ளங்கபடம் இல்லாத முகத்தை பார்த்துட்டு, கண்ணா நீ எனக்கு எந்த தானியங்களும் தர வேணாம், இதெல்லாம் நீ ஏன் வச்சுக்கோ, நான் உனக்கு எவ்வளோ பழம் வேணுமோ அவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி இருக்கும் கிருஷ்ணாக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணா ரொம்ப என்தூசியாஸ்டிக் ஆயிட்டாரு, ரொம்ப பரவசம் ஆயிட்டாரு, ஹாப்பி ஆயிட்டாரு. உடனே அப்படியோட கையில இருக்கிற தானியங்கள்லாம் எடுத்து அப்படியே கூடையில கொட்டிட்டு, எனக்கு பழம் தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டாரு. அந்த அம்மா எவ்வளோ பழங்களை அவங்க கையில நிறைக்க முடியுமோ எல்லாம் நிறைச்சிட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்துல, நிறைவுல இதுக்கு மேல அவங்களால பிசினஸ் பண்ணவே முடியல. அந்த பழங்களை விற்கிறதுக்காக போகவே விருப்பம் இல்லை. அவங்க திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அவங்க வீட்டுக்கு. ஏன் போயிட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுத்தா எப்படி இருக்கு நம்ம மனசெல்லாம்? நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போதும்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, திருப்பி அவங்களோட கிராமத்துக்கே போயிட்டாங்க. அந்த பழக்கூடைய இறக்கி பழங்கள்லாம் திருப்பி எடுத்து அடுக்கி வைக்கலான்னு பார்க்கும்போது அந்த துணிகளுக்கு நடுவுல கிருஷ்ணர் கொண்டு வந்து கொட்டின அந்த கொஞ்சம் தானியங்கள்லாம் அழகான குட்டி குட்டி தங்க கட்டிகளா, வைரங்களா, வைடூரியமா எல்லாம் மாறிடுச்சு. அடடா, கடவுளே நமக்கு வந்து இவ்வளோ அருள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதிதி, இந்த ஸ்டோரியில இருந்து கிருஷ்ணரோட தன்மை என்னன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? புரியுது. கிருஷ்ணரோட குணமே என்ன தெரியுமா? அவருக்கு யாராவது சிம்பிளா கொஞ்சமா கொடுத்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு யாராவது என்ன கொடுத்தாங்களோ அது மாதிரி பல மடங்கு திருப்பி கொடுத்து அவங்கள சந்தோஷப்பட வைப்பார், ஹாப்பியா ஃபீல் பண்ண வைப்பார், அவங்க மனசு, அவங்க வாழ்க்கையை நிறைவு பண்ணுவார். அது மாதிரி கடவுளும் இந்த இயற்கையும் எப்பவுமே நாம ஏதாவது ஒரு மடங்கு கொடுத்தோம்னா பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அதிதி? நம்ம கிட்ட இருக்கிறத மித்தவங்க கிட்ட கொடுத்து அவங்கள கிருஷ்ணர் மாதிரி சந்தோஷப்படுத்தணும், ஹாப்பியா பார்த்துக்கணும் எல்லாரையும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? நன்றி, வணக்கம். நீங்களும் எல்லாருக்கும் உங்களால முடிஞ்சதை உங்ககிட்ட இருக்கிறத மித்தவங்களுக்கு கொடுத்து கிருஷ்ணர் மாதிரி உங்களோட சந்தோஷங்களை பகிர்ந்துக்கோங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தையும் இயற்கையோட ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கோங்க. வணக்கம்.